படத்தோட டைரக்டர் நிஷாந்த் இதுக்கு முன்னாடி மலையாளம்ல ஃபாலிமி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை எடுத்திருந்தாரு. ஜீவாக்கு அந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு ஆசை. பட் இருந்தாலும் அந்த டைரக்டர் எனக்கு வேற ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த படத்துல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அது அப்படியே அங்கன்னு எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணியிருக்காரு ஜீவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல அங்கங்க காமெடி வச்சு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷன் அண்ட் சீரியஸ்னஸ் ஆட் பண்ணி ஒரு நல்ல எண்டிங் வந்து கொடுத்திருந்தாரு. மொத்தத்துல ஒரு நல்ல படம் கொடுத்த நிஷாந்துக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துல அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, ஈகோ, வெற்றி, வைராகியத்தை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா தன்னையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துல இந்த ஸ்கிரீன் பிளே மூலியமா வேற விதமா சொல்லியிருக்காங்க. படத்துல பிரச்சனையே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கிரீன் பிளேவை எங்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கேட்டகரி ஆஃப் மக்களும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படமா அமையும். இது ஒரு 1 hour 55 minutes படம் தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கும். ஆக மொத்தத்துல இந்த டிடிடி 2026 பொங்கல் மூவி ரேஸோட வின்னர்.